10ஆவது மாசத்துக்கு வந்துட்டேன். சொல்லிட்டு போனா ஜோசியக்காரர், நல்லது நடக்கும் நல்லது நடக்கணும். எங்க நடந்தது? எல்லாம் உதாரிங்களா கூட வச்சு சுத்தின்னு என்ன பண்றது? என் லைஃப் அந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே, என் கூட இருக்க அந்த உதவாக்கிற பையனை கூப்பிடலாம். வளர்ந்தவனே, வளராதவனே, காலையிலேயே மூஞ்ச பார்த்துட்டேன்னா அவ்வளோதான். நீ நாள் நல்லா போன மாதிரி தான். எனக்கு ஒரே ஒரு டவுட்டா. பல டவுட் வருது. ஒரு டவுட் வர்றதுல என்ன பெரிய விஷயம்? கேளுடா. சின்ன வயசுலேருந்து கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா. என்ன பால் குடி வேணுமா? மச்சான், இந்த காமெடிக்கு அடுத்த வருஷம் நான் சிரிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், ஓகேவா? உன் மூக்கு, அதாவது எல்லாருக்குமே மூக்கு இருக்கும் மச்சான், நல்லா பார்த்துக்கோ. எல்லாருக்கும் முகத்தையும் மூக்கு இருக்கும் மச்சான். ஆனால் ஒரு மூக்கே முகமாக இருக்கும் மச்சான். அது எப்படி மச்சான் கொஞ்சம் சொல்லு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, எல்லாரும் பிரெட் ஆம்லேட் போடுவாங்க. ஃபஸ்ட்டு பிரெட்டு போடுவாங்க, அது மாதிரி ஆம்லேட் போடுவாங்க. ஆனால் அவன் மூச்சு மட்டும் எப்பவுமே நமக்கு ஒரு பிரெட் மாதிரியே இருக்கு. எப்படி மச்சான்? சரி, இப்படி ஒன்று சொல்லுறிய. நான் போன ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி அவங்க ஜோசியக்காரர் வந்தார். அவர் என்ன சொன்னார், தம்பி என் கிளி நான் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன், கூட ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் போய் உள்ளே போடுவா அப்படின்ட்டு. நான் அது கேட்பேன் நினச்சிக்கிறார் போல. மேபி அவர் சொல்லியிருப்பாரு. சரி விடு மச்சான், உன்னை பற்றி பேசினா நான் ஃபுல்லாக பேசினே இருக்கலாம். மச்சான், எப்படி நீ மட்டும் இவ்வளோ வயசில் இவ்வளோ ஃபிட்டாக நல்லா வளர்த்தியாக கெத்தாகிற? அவன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன். காலையில் எழுந்து ஒரு சில விஷயம் பண்ணுறேன். அது போக போக உனக்கு தெரியும்பா. நான் பண்ணுறேன். அது ஒரு சில விஷயம் தான் தெரியும். அப்பப்போ அந்த முஸ்லீம் கல்யாணத்தை போயிட்டு தூண்டுறது, அப்புறம் அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து அங்கே போயிட்டு தூண்டுறது. நானாவது ஏதோ ஒரு கல்யாணம் தான் போய் தூண்டுறேன். எங்கள் ஃபேமிலியாக போயிருந்தானே அவன் பக்கத்து வீட்டு பாயம் அவங்க பத்திரிக்கை இல்லையாங்க. ஃபேமிலியாக போய் தூண்டு வந்தீங்க. அப்போ தெரியல அவனுக்கு. நான் பார்த்துக்கேன். விடு மச்சான், அது எல்லாமே பார்ப்பேன். இப்போதான் தெரியுது நீ மாறி விஷயத்தில் அந்த மங்களாவரின்னு சொல்லிட்டு. சரி ஓகே மச்சான், இப்போ ரொம்ப பசிக்குது. நம்ம பக்கத்தில் போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாமா? ஆமாம் மச்சான், கண்டிப்பாக போகணும். எனக்கும் கப்பக்கு வாங்கிட்டு வயிறு போகலாமா மச்சான்? காலையிலேருந்து உங்ககிட்ட பேசியே நான் டயர்ட் ஆகிட்டேன். சரி மச்சான், சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணும் சொல்லு. நீ பெருசாக ஒன்றும் வேணாம், ஒரு முட்டை தோசை மட்டும் போதும் மச்சான். முட்டை தோசையா? உன் மூச்சை பார்த்தா கலக்கிதான் கேட்குற மாதிரி தெரியலடா. நல்லா போலாம், நல்லா வாடா போகலாம். சரிடா விடு, கண்டிப்பாக இன்னைக்கு உனக்கு ஃபுல்லாக நான் வாங்கி தரேன். பார்ப்போம். ஐயோ மச்சான், இனி நம்ம டிஃபன் சாப்பிட்டு போகக்கூடாது. டேய் என்னடா ஆச்சு? டிஃபன் என்ன சாப்பிட போகக்கூடாது? பசிக்குதுடா மச்சான். நம்ம டிஃபன் சாப்பிட போகும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கா, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கா போன குறுக்கில் போயிடுச்சு மச்சான். டேய் அது அர்ஜென்ட்டுனா அது போகுதுடா. நமக்கு சாப்பிட்றதுனா நமக்கு அர்ஜென்ட், நம்ம போகலாங்க. அதெல்லாம் மூல நம்பிக்கைடா. யார் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? டேய் பாட்டாய் முடிஞ்சா சொன்னா கேளுடா. நம்ம முன்னாடி சொல்றதை ஃபாலோ பண்ணடா. பூனை குறுக்கில் போச்சுன்னா அந்த காரியம் விளங்காம போயிடும்டா. நீ செத்து போயிடும்டா சாப்பிட்டு. ஆனால் மூட நம்பிக்கை எதோ சொல்லுகிறேன். சே, எதோ சொல்லி நான் இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணியிருந்தேன். மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ண வைக்காம என்னை நீ சாப்பிட வச்சுட்டல. சரிடா. சரி, தோட்டத்தில் பேசாத. இப்போதான் அந்த அக்கா சூப்பராக முட்டை தோசை கொண்டு வந்துக்கிறாங்க. சும்மா அப்படியே அந்த தோசையில் மீன் குழம்பு ஊற்றி கொஞ்சம் சட்னியும் கால் சட்னியும் பெசஞ்சு சாப்பிடும்போது இல்லை டேஸ்ட்டு பார்க்கும்போதே வாங்கிட்டு இது எத்த பெசஞ்சிக்கிறேன். அப்படியே வாங்க போட்டேன்னா சூப்பராக இருக்கும். கை கிட்ட வாங்கி தான் போச்சு அவனால. டேய் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவர் வச்சுதான் நான் சாப்பிடுவேன். உங்க கிராண்ட் ஃபாதர் எப்போ போயிட்டாரு? அவரெல்லாம் என்ன இப்போ ஞாபகப்படுத்துறேன். டேய் என் கிராண்ட் ஃபாதர் நீ பார்த்தது இல்லையா? டேய் அவர் உச்சாரணா ஜனவும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பசிக்கிறா, சாப்பாடு போடுறா. டேய் வெயிட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹாய் தாத்தா. காக்கா பாட்டி தாத்தா பேசிக்கிட்டு சொல்லுங்க. ஏய் கம்முடா, அவர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காரா? பாத்தியா, எங்க தாத்தா பிரேக்ஃபாஸ்ட் கேட்கிறாரு. ஆமாம், ஊட்டி விடுவாங்க கேட்குறாரு. அது ஊட்டி விட்டு
நீ ஒரு சாப்பிடுவோம். தேங்க்ஸா, இப்போதான் என் மனசு நீ புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் வீட்டில் நம்மளுக்கு என்ன நல்ல விசேஷம் இருந்தாலும் காக்காய்களுக்கு, அதாவது நம்ம பிச்சுக்கள், நம்ம முன்னோர்கள், நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் அவங்களுக்கு வச்சுதான் நம்ம சோறு சாப்பிடணும்டா. நான் பேசுனேன் இந்த மூட நம்பிக்கைலாம் அம்மா எல்லாம் லூசு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேன். ஏதோ ஒரு காக்காக்கோ அந்த பக்கத்தில் ஒரு பூனை இருக்குது, அதுவும் கொஞ்சம் ரெஸ்ட் வந்துச்சு. அது உங்க பாக்கி நினைக்கிறேன். வீட்டு வா, ஒன்றும் பேச்சு கேட்க மாட்டேன். போனா நான் என்னோட முன்னோர்கள் சொன்ன வழக்கத்தை நான் ஃபாலோ பண்ணியே தீர்றேன். அப்பா, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டேய் அண்ணாவாயா சொல்கிறேன் ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. சொல்லு, இன்டர்வியூ போகலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டான ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறோம்டா. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் 2 பேரும். ஓகேவா? எல்லாமே எடுத்து வச்சிங்கயா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெஸ்யூமே எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சிங்கயா. எல்லாமே எடுத்து வச்சு நான் பாஸ்போர்ட் சைஸு, ரெஸ்யூமு, என்னென்ன தேவை எல்லாமே இருக்குது. நம்ம போய் பக்கம் பண்ணுறீங்க பாரு மச்சான். பக்காவாக நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கிறேன் பாரு. எங்கள் ஃபைல் பாரு. சூப்பர் அடே, அனகொண்டாவாயா, செம்மையாக ரெடி பண்ணிக்கிறேன் ரெஸ்யூமை. மச்சான், இந்த கம்பெனியில் நம்ம பிளேஸ் ஆகிறோம், இந்த கிராமத்தையும் நம்ம கலக்குறோம், நம்ம சொந்தக்காரங்கிட்ட காலில் ஷேக் பண்ணிட்டு போகிறோம். லைஃபே ஜெயிக்கிற மச்சான். யாரும் குறியாத வந்தாமா இந்த இன்டர்வியூவில் நம்ம ஜெயிச்சே தீருவோம் மச்சான். கண்டிப்பாடா, நம்ம ஜெயிச்சே தீருவோம்டா. எங்கே உன் ஃபைல் காட்டு. ஐயோ மச்சான், உன் ஃபைலில் கவுளி வந்துச்சுடா. நானா கௌரி நினைக்கிறேன். யாரா கௌரி? மச்சான், கௌரி இல்லடா, கவுளி. கௌலினா நான் சொல்கிறேன், சொல்லி தொலை. மச்சான், உன் ஃபைல பல்லி வந்திருக்கு மச்சான். நீ கண்டிப்பா போற காரியம் எதுவுமே வாய்க்காம போயிடும். நீ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எதையும் நம்பாதடா, அதெல்லாம் மூட நம்பிக்கைடா, தப்பு பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். கௌரி வந்ததுன்னு சொல்கிறேன், இந்த பக்கம் காக்கா சொல்கிறேன், இந்த பக்கம் அக்கா சொல்கிறேன். ஏடா நீ ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறியா? போலாம். மச்சான், நான் சொல்றது கேளு. ஏற்கனவே உங்களை பார்த்து இந்த ஊர்ல மூளை வரைச்சி சொல்றாங்க. அப்புறம் கௌரியை மட்டும் நீ பகிச்சுக்காத மச்சான். இன்டர்வியூல நீ ஊத்திப்ப. என் ஃபைல உள்ள உன் ஃபைல தான் வந்துருக்கு. பரவாயில்ல, என்ன கூட நடக்கட்டும். நான் போகலாம். எனக்கு தெரியாதுப்பா, கண்டிப்பா நீ தோத்துருவ, நான் ஜெயிப்பேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆனா உனக்கு ஒன்பதாம் மாதம் முடிஞ்சு 10ஆவது மாதம் பிறந்தா ஜோசியக்காரன் உங்களுக்கு நல்ல லைஃப் வரணும்னு சொன்னான். ஆனால் இந்த மாதமும் அதே மாதிரி நாசமாக போயிடுச்சு. என் முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காலைல டிஃபன் சாப்பிட போகும்போது குறுக்கால பூனை வந்தது. இருந்தாலும் பொறுமையாக உட்காந்துட்டு போனேன். ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டிய சாப்பாடை என் முன்னோர்கள் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த காக்காய்களுக்கு, அதாவது என் பித்ருக்களுக்கு நான் எடுத்து வச்சேன். அதுவும் பலிக்கல. கடைசியாக கவுளின்னு வந்தது. என் ஃபைலில் விழாமல் என் ஃப்ரெண்டு ஃபைலில் விழுந்துச்சு. அவனை காப்பாற்றலான்னு போனேன். ஆனால் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி, எல்லாம் கூட நம்பிக்கையும் எனக்கு பித்ருக்கள் முன்னோர்கள் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் கடைசியில் நான் இன்டர்வியூவில் இப்படி ஃபெயில் ஆகிட்டேனே. டேய் ஜோசியக்காரா, நீ கரெக்டாக சொல்லியிருந்தியா? இல்லை, எனக்கு மேலே இப்போ டவுட்டாக இருக்குடா. ஐயோ என் மனசில் இருக்க குமுறில் நான் ஆகிட்ட சொல்லுவேன். டே மச்சான், என்னடா சோகமாக இருக்கு, என்னாச்சு? மச்சான், நான் சோகமாக இருக்கிறதோடு உன் மூஞ்சி எப்படிடா இவ்வளோ 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு இன்னைக்கு? இல்லைடா, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ வச்சாங்க, இன்டர்வியூ. ஆனால் பயந்துட்டு தான் இந்த எங்கேயா செலக்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. மச்சான், அந்த கவுளி உன் ஃபைலில் வந்துச்சு. நீ செலக்ட் ஆக தானே? அந்த இன்டர்வியூவில் நீ ஃபெயில் தானே ஆகிட்ட? கவுளியெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல. 2 ரவுண்டு வச்சாங்க. நான் சூப்பராக அப்படியே வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். 3ஆவது ரவுண்டே மேனேஜர் ரவுண்டு வேறு லெவல் மார்க்ஸ் காட்டிட்டேன். அவனா தெரியுமா பண்ணிக்கிறாங்க, 3 லட்சம் ரூபா தான் சம்பளம். ஆனால் எனக்கு நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நீ எனக்கு ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் வாங்கி தருவாங்க. இனிமேல் நான் கூட வாங்கி தரேன், ஓகேவா? மச்சான், அர்ப்பணத்து வாழ் வந்தால் அர்த்தராத்தில் கொடைப்பிடிப்பானா? ஆனால் இப்படி நீ பட்ட பகலில் கொடைப்பிடிப்பான நினச்சி கூட பார்க்கடா. டேய், எப்படிடா நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன், நான் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டேன்,
நீ எதுவுமே ஃபாலோ பண்ணல, எப்படா நீ இன்டர்வியூல போய் பாஸ் ஆன? டேய் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. என்கிட்ட ஒரு மேஜிக் சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை நீ குடிச்சேன்னு வச்சுக்கோ, அதை கழிச்சு நான் அந்த இடத்துக்கே உன்னை கொண்டு போய் காட்டுறேன் எப்படி நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான், நான் இப்படிதான்டா ஏற்கனவே என் முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நூடுல்ஸ் மாதிரி நொந்து போய் உட்காந்துன்னு இருக்கேன்டா. திருப்பியும் நீ மேஜிக் சொல்யூஷன் கொண்டு வந்து என்ன நோக்கடிக்காதடா. டேய் கவலைப்படாத, மேஜிக் சொல்யூஷன் பேர் என்ன தெரியுமா? BIBLE. இதை மட்டும் குடிச்சேன்னா 2000 வருஷம் முன்னாடி நான் கூப்பிட்டு போறேன். என்ன நடக்குது, எதுக்கு நான் இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நான் நம்பல, உன் மூட நம்பிக்கையெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன்டா. வாடா போலாம். BIBLE அப்படின்னு ஒரு டானிக்கா? டேய் எங்கடா வந்திருக்கோம் நம்ம? ஃபுல்லா இருட்டா இருக்கு. மெய்யாண்மை நம்பிக்கையாவது. டேய் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம்டா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோமா? அப்புறம் அவங்க கருப்பு முடியல வெள்ள முடியல காணும். டேய் அதெல்லாம் விடா, நான் சொல்றது கேளுடா. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். எந்திரிமா வந்திருக்கோம். மூட நம்பிக்கை அதிகரின்னு சொல்லிட்டே இருந்தல, அதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் நீ நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி உன்னை நம்ப வைக்கிறா அந்த பைபிள்னு சொல்ற ஒரு டானிக்கை கொடுத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் மச்சான். 2000 வருஷமா? தேவாலயத்தினை 2ஆய் கிழித்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம். டேய் நம்ம எங்கடா வந்திருக்கோம்? டேய் என்னடா ஒரே இருட்டா இருக்கு. யாரா அவரு? தலையில முள்முடியில சுமந்திருக்காரு. யாரா இவங்க? இருட்டுல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. டேய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற, அவங்களே சொல்லுவாங்க. காதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். ஒரு காதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் படியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சம். என்னது? நமக்காக பலியாகி வந்தாரா? நாங்க தப்பு பண்ணா ஆட்டையோ இல்ல மாட்டையோ தான் பலியாக கொடுப்போம். நீங்க என்னடா நீங்க தப்பு பண்ணா ஒரு மனுஷனை பலியாக கொடுத்துருக்கீங்க? டேய் ஆமாண்டா, நம்மளாம் இப்படி எப்பத்துக்காகவும் ஜீவ பலியான ஆகிடும். என்னன்னு இவங்க பாட்டில் சொல்லுவாங்க, நான் உனக்கு சொல்றேன். நடமாட முடியா தடுமாறி கிடந்த உடம்பனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த உடம்பனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் வந்து நடமாட செய்தனாரே, உங்கள் கால்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உங்கள் கால்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. டேய்
நடக்க முடியாதவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு விடுவோம். ஆனா எதுவுமே நடக்காது. யாரா அவரு? வராரு, தொடுறாரு, நடக்கிறாங்க. இருந்து என்னடா நடக்குது? டேய், இப்படிலாம் இந்த உலகத்தை காப்பாற்றவங்க எங்களுக்கு குலதெய்வம் தான். இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு. கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு. கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியும் அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியும் அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம். சீ, எங்க ஊர்ல குஷ்டரோகிங்களா பார்த்தா நாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா தள்ளி விட்டுருவோம். அவங்க நடந்து வந்தாலே நாங்க ஒதுங்கி போயிடுவோம். அவங்க கல்லை தூக்கி நாங்க அடிப்போம். ஆனா யாரா இந்த மனுஷன் குஷ்டரோகியில கிட்ட போய் அவங்கள தொடுறாரு, அவங்கள சுகமாக்குறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. குஷ்டம் மட்டும் இல்லவா, எவ்வளவோ இந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு எவ்வளவோ அற்புதம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்றேன். சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற. சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற. பிந்தனியை சுமந்து பிந்தனியாய் மாறி காந்தரை காத்ததாலே உந்தன் சிரசினில் முக்கணும் அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் சிரசினில் முக்கணும் அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. குடிக்கிறவன, கொலை பண்றவன, கொள்ளை அடிக்கிறவன மன்னிச்சு அன்பா ஏத்துக்கிறாரு. அவர் உண்மையான கடவுள்ரா. இவருதான் நானே வரையும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன்னு சொல்லியிருக்காரா. இவரை மட்டும் நம்பி போனா பரலோக நிச்சயம் நமக்கு. எல்லாம் புரிஞ்சு போச்சு. என் கண்கள் திறக்கப்பட்டாச்சு. எல்லா மூட நம்பிக்கையும் ஒளிஞ்சு போயாச்சு. இவ்வளவு நாள் எதேதான தெய்வம் சொல்ற நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் கண் கண்ட உண்மையான தெய்வத்தை நான் பார்த்திருக்கேன். டேய், அவர் பேர் என்னன்னு மாத்திரம் எனக்கு சொல்லுடா. இவர்தாண்டா இயேசு கிறிஸ்து, வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார் என்று சொன்னேன். இவர்தாண்டா வழி, இவர்தாண்டா சத்தியம், இவர்தாண்டா ஜீவம். இவர் மட்டும் ஏத்தினா போனதா நமக்கு நித்திய மோட்சத்தை தருவாரா. இவர் நம்மள மாதிரி மனுஷனா பிறந்து வாழ்ந்து மனுஷனா அநேக அற்புதங்களை செய்து நமக்காக செத்து, அவர் செத்து மட்டும் போதலாம், ஒரு நமக்காக 3ஆவது நாள் உயிர்த்து வந்தாரா. இவர் பேர் சொல்லி வேண்டாம். நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம கண்ணீர் இருக்கும் போது, நம்ம துன்பத்தின் வேலையில, நம்ம கஷ்டத்தின் மத்தியில் இவரை மாத்திரம் நோக்கி கூட்டா அவர் நம்ம பேசுவாரா. அவர் பேசுகிற மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில எப்படி இப்ப பார்த்தோம், அவங்க வாழ்க்கையில அப்படி செஞ்சதில்ல, அதே போல நம்ம வாழ்க்கையிலும் அநேக அப்படி செய்வாரா. அவர் தானே மெய்யான தெய்வம், அவர் தான் மெய்யான தெய்வம், அவர் மட்டும் தான் மெய்யான தெய்வம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அவரோட பேசுறா, நிச்சயமா அவர் கூட பேசுவாரா. இயேசு மட்டும் ஏத்துக்கிறா உன் லைஃபே